பொதுவாக சேரில் இருந்து தொழுகின்றவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொன்னால், அவங்க தொழுகையில் மஸ்ஜிதில் தொழும்போது, ஜமாத் தொழும்போது சஃபில் தான் அவங்க நின்றாகணும். இப்போ சஃபில் நிற்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும், அவர்கள் சேர்களை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அந்த வரிசையில் தான் சேருடைய பின்கால் இருக்கணும். இப்போ இதான் சஃப்னா, இப்போ இந்த சேர் என்ன செய்யுது, இதோடைய வரிசையில் இருக்குது. நிற்கிறவங்களாம் இங்கே நிற்பாங்க, உட்கார்ந்து இருக்கிறவங்க இப்படி உட்காருவாங்க. ஒருவேளை இவர் நின்றால் இந்த சஃபில் இருக்கிறவங்கள முந்தி தான் நிற்பார். ஆனாலும் அவருடைய சஃபுடைய அளவுகள் என்ன, இந்த சேரோட தான். அதனால் அதுதான் அவருடைய வரிசைக்கான அளவுகள். இப்போ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செய்யக்கூடாது, இவங்க சஃபை விட்டு தனியாக பிரித்து நிற்கக்கூடாது. பல பள்ளிகளில் என்ன செய்வாங்க, இந்த ரிட்டையர்டு இவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆனவங்க அப்படின்னு அடையாளப்படுத்துகிற மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, அவங்கள ஒரு ஒரு தடுப்பு ஒன்று போட்டு அதை தடுத்து விட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, சேர் போட்டிருப்பாங்க. இது ஒரு அழகிய நடைமுறை இல்லை. சேர்ல உட்கார்ந்து தொழுகிறது அந்த நிர்பந்தம் இருந்தால் மட்டும்தான். அப்படி தொழ வேண்டியவர்கள் என்ன செய்யணும், சஃபில் அவர்களுக்கு எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே தான் தொழணும். சேருக்குன்னு இந்த ஒரு தனி சஃப்ன்றது கிடையாது. சேர்ல உட்காடுறவங்களுக்கு, அதாவது விஐபி ஏரியா அப்படின்ற மாதிரிலாம் என்ன செய்யுது, தொழுகையில பள்ளியில் நம்ம ஏரியா பிரிக்க முடியாது. சஃப் அவருக்கு இயலாமை இருக்கு, அதனால அவர் என்ன செய்றாரு, உட்கார்ந்து தொழுகிறார். இந்த உட்கார்ந்து தொழுவதற்கு முதன்மையான வழிமுறை என்ன சொன்னா, தரையில் உட்கார்ந்து தொழுவது. நின்று தொழ முடியாதவங்க என்ன செய்யணும், தரையில் உட்கார்ந்து தொழுவோம். சம்மணம் காலிட்டு உட்கார்றதா அதுக்கு சரியான வழிமுறை. அல்ல உட்கார்றதுக்கே முடியாது, கீழே தரைக்கு போயிட்டு எழுந்து வர முடியாது அப்படின்னா அப்ப அவர் என்ன செய்யலாம், சேர் பயன்படுத்தலாம். அந்த சேர் கூட என்ன செய்யக்கூடாது, இந்த கைப்பிடியெல்லாம் இல்லாத சேரா இருக்கணும். கையில் கை வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான வாட்டத்துக்கெல்லாம் அந்த சேர் இருக்கக்கூடாது. சேர் என்ன செய்யணும், வெறுமனே உட்கார்றதுக்கும் முதுவுடைய அந்த பகுதிக்கு மட்டும்தான் அந்த சேர் இருக்கணும். மற்ற இடத்துல என்ன செய்யணும், ஓப்பனாக இருக்கணும். அப்போதான் ஒரு விஷயம் தக்பீர் என்பது கைகளை உயர்த்துறதா இருக்கட்டும், கைகளை வைக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் அவரால் நடைமுறைப்படுத்த முடியும். எனவே அந்த அமைப்பில் தான் சேர் இருக்கணும். சேர் இருந்தால் சஃபில் அவங்க நினைச்சணும், எந்த இடத்துல அவங்களுக்கு எந்த சஃபில் இடம் கிடைக்குதோ அந்த சஃபில் அவங்க போட்டு தொழுது வரணும். அதெல்லாம் பிரத்யேகமாக ஒதுக்குறது என்பது அது சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு வழிமுறை.